பட்டு, டே பட்டு, வாயேடா வெளியே. அட என்னத்த இப்படி கூப்பிட்டு கிடக்குற? ஒரு நிம்மதியா ஒரு கேம் விளையாட விடுறியா? ஒரு நிம்மதியா இல்ல ஒரு டிவி தான் பார்க்க விடுறியா? ஏப்பா பாரு பட்டு தொட்டுன்னு கூப்பிட்டே கிட. இப்போ என்னத்துக்குமா கூப்பிடுற? அட என்னத்துக்கு இப்படி சலிச்சுக்கிற? ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாக்க என்னமோ இவ்வளவு சலிச்சுக்கிற? சரி சரி சொல்லு, என்னத்த வாங்கிட்டு வரட்டும்? அது ஒண்ணு இல்லடா பட்டு, போய் சின்ன வெங்காயமா பார்த்து 1 கிலோ வாங்கிட்டு வா, சரியா? கொஞ்சம் பெருசா இருக்கிறத பார்த்து வாங்கிட்டு வா. என்னத்த சொல்ற? சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வான்னு சொல்ற, அதையும் பெருசா இருக்கிறத பார்த்து வாங்கிட்டான்னு சொல்ற. இப்போ சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரட்டுமா இல்ல பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வரட்டுமா? டே பட்டு, சின்ன வெங்காயம் தான் வாங்கிட்டு வர சொல்றேன். சின்ன வெங்காயத்துல கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை பார்த்து வாங்கிட்டு வாடா. ஆமா, இப்போ என்னத்துக்கு பெரிய வெங்காயத்தை சாரி சின்ன வெங்காயத்தை எதுக்கு வாங்கிட்டு வர சொல்ற? அது ஒண்ணு இல்லடா பட்டு, உப்புமா செய்யறதுக்கு தான். யாராச்சும் சின்ன வெங்காயம் உப்புமாவுக்கு போடுவாங்களா? என்னத்தான் சமைக்கிற? என்னத்தான் உங்க அம்மா செஞ்சு சமையல சொல்லி கொடுத்தாங்க? இதான் செஞ்சு உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? எங்க அம்மா எல்லாம் நல்லா தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. உன்ற ஐயன் தான் நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத போய் வாங்கிட்டு வா, சரியா? உங்க அப்பனுக்கு வேற போன் பண்ணுமாக்கும். எங்க போன் பண்ணி தொலையே, நான் தப்பிச்சுக்கிறேன். என் ஐயன்கிட்ட நீயே பேசிக்கோ, நான் கிளம்புறேன். ஆமா, எவ்வளவு வாங்கிட்டு வரட்டும்? எங்க 100 ரூபாய்க்கு 4 கிலோ கொடுக்குறாங்களாம். அது நான் 4 கிலோ எங்க கொடுக்குறாங்களோ அங்க பார்த்துட்டு வாங்கிட்டா பட்டு. எங்கேயாவது தெரியாதனமா வாங்கிட்டு வந்துட்டு போறேன். என்ன 100 ரூபாய்க்கு 4 கிலோ கொடுக்குறாங்களா? சரிம்மா, நான் பார்த்து பையன் வாங்கிட்டு வரேன். அப்படி எனக்கு ஒரு டிப்ஸ் ஒரு 50 ரூபா கொடுத்துரு. இது கூட 50 ரூபா? எங்கோமி போய் இங்க இருந்து கேம் விளையாடுறத விட்டுட்டு டிவி பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு நான் போய் கடைக்கு உங்களுக்கு ஒசரம் தான வெங்காயம் வாங்கிட்டு வரேன். அதனால டிப்ஸ் 50 ரூபா. ஒரு தடவை நீ கடைக்கு அனுப்பும்போது டிப்ஸ் 50 ரூபா 30 ரூபா வாங்கினா மொப்பம் கொடுக்க செலவு காசு வைக்கிறதுல நான் என்னத்தடா செய்யட்டும்? ஆமா, எனக்கு மட்டும் ஏதாவது காசு கொடுக்கும்போது மட்டும் உங்க அப்பா கொடுக்குற காசு என்ன ஆகுதுன்னு சொல்லுவேன். அதே இந்த ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குறல்ல, அதெல்லாம் 2 வாட்டி கட் பண்ணிக்கோ. நான் கடைக்கு போயிட்டு வரேன். சோட்டுன்னு நீ என்னம்மா பேச்சு பேசுறான்? ஏன் மாமா போன் பண்ண போன் எடுக்க மாட்டீங்களா? ஏன்டி ரிங்கானா தாண்டி எடுக்க முடியும்? ரிங்காவதுக்கு முன்னாடி எப்படியே எடுக்க முடியும்? சரி சரி சொல்லு, எதுக்காக போன் பண்ண? மாமா, நாம சிலிண்டர் புக் பண்ணியிருந்தோம்ல, அந்த சிலிண்டர் புக்கிங் ஆகலன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்ல. என்னத்த செய்யிட்டு இப்போ? ஆமா, என்ன சமைக்கிறதுக்கு கேக்குற? அட என்னங்க மாமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எத்தனை வருஷம் கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இது வரைக்கும் ஏதாவது உப்புமாவை தவிர்த்து வேற ஏதாவது செஞ்சிருக்கணும் மாமா? உப்புமா செய்யறதுக்கு தான் கேக்குறனாக்கோ. அடியே, ஆபீஸ்ல வந்து பாரு, லஞ்ச் டைம்ல அவங்கவுங்க சாப்பிட்றத பார்த்தா நம்மளுக்கு ஆசையா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு புது டிஃப்ரெண்டா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாங்க. ஆனா நான் மட்டும்தான் காலையிலயும் உப்புமா, மதியத்துலயும் உப்புமா, நைட்லயும் உப்புமா. வருஷம் 360 நாளும் உப்புமாவே செஞ்சு அந்த நாக்குக்கு அந்த சோறுன்றதே என்னன்னே தெரியாது போயிடுச்சுடி எனக்கு. ஏதோ போனா போட்டுட்டு இந்த உப்புமாவது செஞ்சு வைக்கனாக்கோ. சும்மா அதிகமா பேசுனீங்க, அது கூட செஞ்சு வைக்க மாட்டேன். நீங்க சீக்கிரம் சிலிண்டருக்கு புக் பண்ணுங்க. ஓடிபி எங்க ஒரு வாட்டி ஓடிபி வருமா, 2வது வாட்டி ஓடிபி வருமா? 2வது வாட்டி ஓடிபி வந்தா தான் நம்ம கேஸ் புக் பிடிக்க முடியுமா? சரிங்களா? இந்த கேஸ் பொழப்பே எனக்கு பெரிய பொழப்பாய் போச்சு அக்கா இப்போ. அடியே மீனா, நேற்றே நான் சிலிண்டர் புக்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வரத்துக்கு வந்து 45 நாள் ஆகுமா சிலிண்டர் வரத்துக்கு. நம்மளுக்கு தான் கொல்லப்புறம் தான் நிறைய இடக்கு இருக்குதுல்ல, அங்கே அடுப்பத்தை வச்சு சம. அப்போதான் பிந்து கோஸ்து மாதிரி இருக்கிறல்ல, அப்போதான் முருங்காய் மாதிரி ஆவ. வை வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டு கிடக்குறேன். என்னது, நான் அடுப்புல போய் உட்கார்ந்து சமைக்கட்டுமா? ஐயோ, அடுப்புல செஞ்சா கண்ணெல்லாம் தண்ணி வருமே, கை கால்லாம் கருப்பாயிருமே. அந்த பாத்திரத்தை வேற என்னால கழுவ முடியாதே. மக்களே, நீங்களாம் இப்ப சிலிண்டர் இல்லாத எப்படி சமைக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்க வீட்டுக்காரர் பாருங்க, என்ன சமைக்க சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் சொன்னா எப்படி? நம்ம சிலிண்டருக்கே அடிக்ட் ஆயிட்டோம். திடீர்னு போய் அடுப்புல ஊதுன்னு சொன்னா நான் என்னத்த ஊத? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காத அம்மா பொண்ணு சேனல். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.